ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி யூனிட் 8ஓட முக்கியமான சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், இப்படியும் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கொஷின்ஸ் நிறையாவே இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்றைக்கி தான் வீடியோ அப்படின்னு வர போகிறோம், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பார்த்தாலும். ஸோ இனி கண்டினியூஸாக வீடியோஸ் வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்க போகிறோம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம யூனிட் 8க்குள்ளே போயிடலாம். சில முக்கியமான கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கலாம், இன்னொரு சில கொஷின்ஸ் படிக்காத கொஷின்ஸாகவும் உங்களே யோசிக்கக்கூடிய கொஷின்ஸாகவும் இருக்கலாம். அப்படி உள்ள கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கிளாஸோட ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ரவுலட் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்றதான் கொஸ்டின். அதாவது இந்தியாவில் ரவுலட் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்சர் A 1999 அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டத்தை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் ஏற்பட்ட முதல் கருப்பு சட்டம் இல்லை முதல் கருப்பு நிகழ்வு அப்படின்னா கூட இந்த சட்டத்தை சொல்லுவாங்க, ரவுலட் சட்டத்தை. ஸோ ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 1905 நடைபெற்ற மிக முக்கிய நிகழ்வு என்ன? ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ரெண்டு கொஷின் மட்டும் நல்லா பாருங்கள். இங்கே ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாங்க, சட்டத்தை கொடுத்துட்டு இங்கே வருஷத்தை கேட்டிருக்காங்க. இங்கே வருஷத்தை கொடுத்துட்டு அந்த சட்டம் என்ன இல்லை அந்த நிகழ்வு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு காலக்கோடு மாதிரி படிச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வகையில் பாருங்கள், 1905 நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை. சரிங்களா, வங்க பிரிவினை. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அடுத்தடுத்த கொஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் பாருங்கள். மூணாவது கொஷின் பாருங்கள். சித்திரவதை ஆணையம் யாரால் தடுக்கப்பட்டது? ஸோ சித்திரவதை ஆணையம் இது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ இந்த ஆணையத்தோட பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்ல வராங்கன்னா சித்திரவதை அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்திரவதை ஆணையம்னு ஒன்று வச்சு அதில் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். ஓகேவா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1862 ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள். ஸோ அந்த சென்னை மாகாணத்தை சேர்ந்த வணிகர்கள் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா வணிகத்தை சீராக்கணும் அப்படின்னும் ஸோ இந்த சித்திரவதைகள்லேருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். தி இந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ தி இந்துனா என்ன நமக்கே தெரியும், இது ஒரு பத்திரிகை இல்லையா. தி இந்து என்பது ஒரு பத்திரிகை. பட் ஏன் இந்த பத்திரிகை மென்ஷன் பண்ணி மெயினாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள மக்களுக்கு தேச உணர்வை தூண்டுறதா இருந்தாலும் சரி இல்லை கருத்துக்களை பரிமாற்றுறதா இருந்தாலும் சரி பத்திரிகை ரொம்ப முக்கியமாக செயல்பட்டுச்சு. ஏன்னா கம்யூனிகேஷன்றது அப்போ பத்திரிகை தான் இல்லையா. ஏன்னா எல்லாமே ஆங்கில விவசாயம் இருந்ததுனால இந்திய உணர்வை தூண்டுறக்கூடிய மாதிரி எந்த ஒரு செயல்பாடுகள் இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பத்திரிகைகளை ஒரு மொழிகள்லையும் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தி இந்து பத்திரிகை எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 1878 ஓப்பன் பண்ணாங்க. எப்போ 1878 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பத்திரிகைகள் சார்ந்த கொஷின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பத்திரிகைகள் சார்ந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்றது தான் முக்கிய கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இந்தியா இங்கிலாந்தில் ஒரே நேரத்தில் தேர்வு, லண்டனில் இந்திய கவுன்சிலை மூடுவது, செலவுகளை குறைப்பது, இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா டி இவை அனைத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லா கோரிக்கையும் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்தியா இங்கிலாந்து ஒரே நேரத்தில் தேர்வு அப்படின்னா இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே நேரத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வை நடத்தணும். ஸோ சிவில் தேர்வுகளை ஒரே நேரத்தில் நம்ம நடத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. செகண்ட் ஒன், லண்டனில் இந்திய கவுன்சிலை மூடுவது. அதாவது இந்தியாவில் செயல்படக்கூடிய சட்டங்களையோ இல்லை அதற்கான தீர்மானங்களையோ லண்டனில் உட்காந்துட்டு ஒரு கவுன்சில் மூலமா நீங்கள் செய்யாதீங்க, இங்கே இந்தியாவிலே செஞ்சுக்கலாம், இந்தியர்களே தீர்மானம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. மூணாவது, செலவுகளை குறைப்பது. அதாவது சிவில் இராணுவ செலவுகள் நிர்வாக செலவுகளை குறைக்கணும். ஸோ அதை அதிகப்படுத்துறது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். காங்கிரஸ் மிதவாத கூட்டத்தின் 3ஆம் மாநாடு எங்கே நடைபெற்றது? ஸோ காங்கிரஸ் மிதவாத கூட்டத்தின் 3ஆம் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சென்னை தான். கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய தடவை இந்த கொஷின்ஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய தடவை எக்ஸாம்பிள் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சென்னை அப்படின்னு சொல்லலாம். எப்போ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1887. ஓகேங்களா. ஸோ அப்போ 3ஆவது மாநாடு இங்கே நடந்திருக்குன்னா முதல் 2 மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு யோசிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த வகையில் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பம்பாயிலையும், 2ஆம் மாநாடு கொல்கத்தாலையும் நடந்துச்சு. ஸோ அப்போ பம்பாய், கொல்கத்தா, சென்னை அப்படின்ற இந்த மதராஸ் மாகாணங்கள் இந்த மாதிரியான சிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற சிட்டிஸாக இருக்கும், டெல்லியோடு உட்பட. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 1887 சென்னையில் 3ஆவது மாநாடு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மாநாடு பம்பாயிலையும் 2ஆம் மாநாடு கொல்கத்தாலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாநாடுகள் நடந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின்,
சென்னை மாகாணத்தில் இன்றைய மாநிலங்களில் எத்தனை அடக்கம் பெறும்? அதாவது சென்னை மாகாணம் அப்படின்றது ஒன்லி தமிழ்நாடு மட்டும் மென்ஷன் பண்ணாது. சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பக்கத்தில் உள்ள மாநிலங்களோட பகுதிகளையும் அதாவது சேர்த்ததாக தான் சென்னை மாகாணம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ அந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே எத்தனை மாநிலங்கள் அடக்கம் பெறும் அப்படின்ற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஏன் சி சொல்கிறோம் அப்படின்னா சென்னை மாகாணத்தில் அப்போ எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல டிஎன் அதாவது தமிழ்நாடு இருந்துச்சு, கேஎல் கேரளா இருந்துச்சு, கர்நாடகா கேஏ கர்நாடகா இருந்துச்சு, அதாவது கர்நாடகா வந்து எல்லை பகுதிகள். அடுத்தது ஏபி ஆந்திர பிரதேசம் இருந்துச்சு, ஆந்திர பிரதேசோட எல்லை பகுதிகள். இது மட்டும் இல்லாமல் ஒடிசா, ஓகேங்களா, ஒடிசா மாநிலத்தோட பகுதிகளும் உள்ளே இருந்துச்சு. சரிங்களா, அந்த ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த சென்னை மாகாணம் செயல்பட்டு இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுதந்திரத்திற்கு முன் சென்னையில் எத்தனை காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றது? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். அதாவது ஒவ்வொரு வருஷமும் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த கவுண்ட்டில் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்கன்னு தெரியாது. எடுத்திருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ சுதந்திரத்துக்கு முன் சென்னையில் எத்தனை காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றது அப்படின்ற கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா பி. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் 7 முறை காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா நான் முதல் கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பம்பாய், கொல்கத்தா, சென்னை அப்படின்ற இந்த பகுதிகள் எல்லாமே அப்போ அந்த சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெற்றிருந்துச்சு. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தின் தாயகமாக பார்க்கப்படுவது எது? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, திருநெல்வேலி. ஓகேவா, ஆன்சர் பி திருநெல்வேலி. ஏன் திருநெல்வேலியை சொல்கிறோம் அப்படின்னா சுதந்திர போராட்ட ஸ்டார்டிங், இந்த பூலித்தேவர் காலம் ஸ்டார்டிங் சொல்லுவோம் இல்லையா, முதல்ல சுதந்திர போராட்டம் முன்னோடின்னு சொல்லி. ஸோ அவர் இருந்ததுமே இந்த திருநெல்வேலி சீமைக்குள்ளே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் சுதேசி தன்னாட்சின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த கட்ட மிதவாத கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை தீவிரவாத கூட்டமாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியை மையமாக வச்சு தான் தமிழகத்தில் துவங்கியிருக்கு. இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படித்தவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழகத்தின் சுதேசி இயக்கத்தின் தாயகமாக பார்க்கப்படுவது, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சுதேசி இயக்கத்தின் தாயகமாக பார்க்கப்படுவது இந்த திருநெல்வேலி. ஓகேங்களா, சுதேசி இயக்கத்தின் தாயகமாக பார்க்கப்படுவது திருநெல்வேலி. அடுத்த கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வஉசி எப்போது தொடங்கினார் அப்படின்றது கொஸ்டின். இந்த வஉசி ரிலேட்டடான கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஸோ கண்ணை முடிச்சு இதுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க, எனக்கே தெரியும். 1906 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை எளிமையாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை துவக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர் பண்ணுவோம், வஉசி அவர்கள் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அது எந்த வருஷம்னா 1906. லாவோ என்ஜின் 2 கப்பல் வச்சிருந்தார் இல்லையா, அந்த கப்பல். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். தமிழ்நாட்டோட திலகர் அப்படின்னாலே வஉசி அவர்கள் தான். வஉசி அவர்களோட செயல்பாடுகள் திலகர் பாலகங்காதர திலகரை அவர்களை ஒத்திருந்ததாக நிறைய தலைவர்களும் பாராட்டியிருக்காங்க, நமக்கே தெரியும். ஸோ வஉசி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினாவது வட்டம் வந்துடுது. வஉசி அவர்கள் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினாவது வட்டம் வருதுன்றனால கொஞ்சம் கவனமாக அந்த கொஸ்டினை பாருங்கள். அடுத்து தன்னாட்சி இயக்கத்தை துவக்கியவர் யார் அப்படின்னா அப்சல்யூட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்னி பெசன்ட் அவர்கள். அது என்ன வருஷம் அப்படின்றது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணணும், நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா, இப்போ நீங்கள் டக்குன்னு கேட்கலாம், சார் என்ன சார் டக்குன்னு இந்த 11வது கொஸ்டினை விட்டுட்டு அங்கே போயிட்டீங்க 12-13க்கு மறந்துட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் மறக்கலை, நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தின் தாயமாக பார்க்கப்படுவது திருநெல்வேலி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த திருநெல்வேலி தான் அங்கே வந்து சுதேசி தினம்னு சொல்லி தமிழக அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. சுயராஜ்ய தினம் சொல்லிட்டு இந்திய அளவில் கொண்டாடப்பட்டது போலவே தமிழகத்துக்குள்ள, அதாவது சென்னை மாகாணத்துக்குள்ள சுதேசி தினம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ அந்த நாள் என்ன நாள் அப்படின்றதான் உங்களுக்கான கொஸ்டின். இதை கண்டுபிடிச்சி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோ பார்த்துருப்போம், கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்க ஆதரவை பொறுத்து நம்ம அடுத்தது டக்குன்னு போட்டு சூப்பராக போகலாம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம லைவ் வரலாம், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அனைவருக்கும் பாய். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருக்குது சார் அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க, அது இன்னும் பூஸ்டப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இடர்பாடுகளோ சஜஷன்ஸோ தோணா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த லைவில் இல்லை அடுத்த வீடியோவில் அதை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிவிட்டு சீக்கிரம் இன்னொரு லைவில் சூப்பராக பார்க்கலாம். அன்டில் நான் கிளம்புறேன். கொஸ்டினுக்கு கரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாடப்பட்ட நாள் எது அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.